இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மக்களே, இப்ப நான் ஓட்டு மட்டும் கேட்டு வரல, எனக்கு நடந்த அநியாயத்துக்கு நியாயம் கேட்டு வந்திருக்கேன். இதோ உங்க எதிரில ஓட்டு கேட்டு வந்திருக்காரு முன்னாள் எம்எல்ஏ ஈஸ்வர மூர்த்தி. இவரு எனக்கும் எங்க குடும்பத்துக்கும் பண்ண கொடுமையெல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. என்னை இவரோட பையனுக்கு ஊர் அறிய நிச்சயம் பண்ணாரு, கல்யாணத்தையும் அறிவிச்சாரு. கல்யாணம் நடக்கும்னு நாங்களும் நம்பி இருந்தோம். ஆனா இவரு வேணும்னே எங்களை அவமானப்படுத்துறதுக்காக அவரு பையன் லவ் பண்ண பொண்ணுக்கு திருட்டுத்தனமா தாலி கட்ட வச்சு சத்தமே இல்லாம கல்யாணத்தை முடிச்சிட்டாரு. கேவலம் ஆளுங்கட்சியா இருக்கிற எங்க அப்பாவை பழி வாங்கணுங்கிறதுக்காக என்னோட வாழ்க்கையவே நாசமாக்கிட்டாரு. இப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த தொகுதிக்கு எம்எல்ஏவா வந்தா நீங்களே சொல்லுங்க, சரியா இருக்குமா? இவருக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு எதிரா மக்களை திசை திருப்பறதுக்காகவும் அனுதாப ஓட்டு வாங்கறதுக்காகவும் இவர் அவரோட மருமக துளசிய களத்துல இறக்கிருக்காரு. அந்த மருமக யாருன்னு தெரியும்ல? அவங்க வேலை பார்த்த முதலாளிய அவங்க சொத்து மேல ஆசைப்பட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்தாங்க. இந்த துளசியோட கெட்ட நேரத்தினால கடைசி நேரத்துல அவர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. ஆனாலும் சொத்தை விட்டுட கூடாதுன்னு அவரு பொண்ண இவங்க கூட்டிட்டு வந்து வளர்க்கறாங்க. இத்தனைக்கும் முறைப்படி தத்தெடுக்கவும் இல்ல. அதுவும் பத்தாம சொத்து வெறி புடிச்சு எனக்கு பேசி முடிச்ச வெற்றியையும் மயக்கி அவங்க கழுத்துல தாலி கட்ட வச்சாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து எனக்கு எதிரா ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஓட்டு போடுவீங்களா? போடுவீங்களா?